நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு அந்த 15 நாட்கள் எப்படி இருக்குது, அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டிருக்கேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய 15 நாட்கள் 16/6/2025 30/6/2025 வரைக்கும் உள்ள 15 நாட்கள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது என்று பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். வெள்ளிக்கிழமைகளில் தெய்வ வழிபாடு, ஏதாவது மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகள், தானங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தொழில் ரீதியாக அற்புதமான அமைப்பு ஏற்படும். நிறைய டிராவல் அதிகமாக காணப்படக்கூடிய காலகட்டம். மகான்கள் தரிசனம், தெய்வ தரிசனங்களுக்கு கண்டிப்பாக பிராப்தம் உண்டு. நிறைய நாட்களாக முதலீடுகள் செய்ய வேண்டிய இருந்த ஒரு விஷயம் தடைப்பட்டிருந்த அமைப்பு ஆனி மாதமாக இருந்தாலும் கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தில் அதிகமான டிராவல் என்பதனால் சுளுக்கு, வலி போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தூக்கமின்மைதான் பெரிய பாதிப்பு. எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு இருந்த இழுபறியான நிலைமை ஒன்று மாறும். பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் இந்த 15 நாட்கள் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உள்ளூராகட்டும் வெளியூராகட்டும், மனதிற்கு பிடித்த எந்த இடத்துக்கு சென்றாலும் ஒரு தெய்வ வழிபாடுகள் அவரவர்கள் மத வழக்கப்படி இருக்கக்கூடிய கோயில்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு இடத்திற்கோ செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்பிக்கை ஏற்படும். எடுத்த காரியங்கள் எல்லாம் சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய 15 நாட்கள். சோம்பலால் கெடுத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். செவ்வாய்க்கிழமை தெய்வ வழிபாடுகள், செவ்வாய்க்கிழமை தான தர்மங்கள் சிறந்த அமைப்பு. அடிவயிறு, கழிவு பாதையில் அசிடிட்டி போன்ற பாதிப்புகளில் மிக கவனம். சிலருக்கு காது, மூக்கு, தொண்டை தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கும். அதேபோல் கண்டிப்பாக வார்த்தைகளில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். நீண்ட நாட்களாக தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிறு பிரச்சனையை சீர் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் டக்கென்று நேரம் கிடைப்பதனால் நல்ல மருத்துவரும் நல்ல உங்களுக்கு விரைவில் தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். டே கேர் சர்ஜரி எல்லாம் திடீரென்று செய்து கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக இருந்த தடை நிவர்த்தி ஏற்படுவது ரிஷபத்திற்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், படிப்பு மாற்றம். மாணவர்களுக்கு இந்த படிப்பில் இருந்த பிரச்சனை ஒன்று ரிஷபராசி பெற்றோர்களுக்கு பெரும் கவலையாக இருந்திருக்கும். அது இந்த 15 நாட்களில் கண்டிப்பாக தீரும். அப்பாடா, இனி நான் 3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை, 5 வருடத்துக்கு பிரச்சனை இல்லை என்று பெற்றோர் பெரியோர் மூச்சு விடக்கூடிய நல்ல அற்புதமான காலகட்டமாக ரிஷபத்துக்கு காணப்படுவது பெரிய அளவுக்கு நம்பிக்கை. தொலைதூர அமைப்பு, பெரிய மாற்றங்கள். உத்தியோகத்தில் டக்கென்று எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். வார்த்தைகளில் மட்டும் குடும்பம், வெளியிடம் அதிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். கண்டிப்பாக வேலைக்கிழமைகளில் சிறிது தெய்வ வழிபாடுகளுக்கும் தான தர்மங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பதட்டம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆனி மாதத்தில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். உத்தியோகத்தில் மருந்து மாத்திரைகள் தான் மிக முக்கியமாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற்றி கொடுப்பது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடைவது, இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்கு மொத்த உருவமாக இருக்கக்கூடிய ராசிகளில் யார் வருவார் என்று பார்த்தால் மிதுனம். கண்டிப்பாக உங்களுடைய ஒரு விஷயம் அற்புத அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக யோசனையும் மன அழுத்தமும் ஏற்படும். அது சூரியனுடைய ஆதிக்கம் உங்கள் ராசியில் இருப்பதனால் ஏதாவது வரும். அனுமன் சாலிசா கேட்பதும், அனுமன்
சாலிசாவை நினைத்து கொண்டிருப்பதும் அனுமனை பிடித்து கொள்வதும் பெரிய பலத்தை கொடுக்கும், தடைகளை தவிடுபடியாக்கும். கண்டிப்பாக யாருக்காவது அன்னதானங்கள் கொடுப்பது வேலைக்கிழமைகளில் சிறந்த பரிகாரமாக, தடைகளை தகர்த்து ஒழிக்கக்கூடிய பரிகாரமாக காணப்படும். சுபகாரியங்களை பற்றியெல்லாம் ஆணி மாதம் நான் பேச மாட்டேன்லாம் சொல்லிக்கொண்டு நல்ல நேரத்தையும் நல்ல சுபிச்சத்தையும் தள்ளி வைக்காதீர்கள். ஆணி மாதமாக இருந்தால் எல்லா மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு டக்கு 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 என்று அசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள், சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமையில் கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகளுக்கும் தான தர்மங்களுக்கும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் விசேஷம். கடகராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக உங்களுக்கு மன அழுத்தத்தில் சிறிது கவனம், வயிறு சம்பந்தப்பட்டதில் சிறிது கவனம், மற்றபடி எல்லா காரியமும் எடுத்த காரியத்தில் ஜெயம். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பிறர் பணத்தையோ பிறர் பொருள்களையோ வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம். திடீரென்று மன அழுத்தத்தால் ஏதாவது வார்த்தைகளை விட்டுவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தொழிலில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அரசு துறை, அரசியல்வாதிகள் ஆவேசப்பட்டு பேசுவதோ ஆவேசப்பட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுவதோ, குறிப்பாக மீடியா முன்பாக மிக மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தேகாரோக்கியத்தில் தேவையில்லாத குழப்பங்களோ, அன்டைம் சாப்பாடுகளோ அல்லது கடினமான அந்த கெட்டுப்போன உணவுகளோ ஏதாவது அரசு அவசரத்தில் எடுத்துக்கொண்டு அவஸ்தைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படும். வாகனத்தில் புதுமை பண்ணுபவர்கள், வாகனத்தில் மாற்றங்களை பண்ணுபவர்கள், வீடில் இன்டீரியர் பண்ணுபவர்கள், நிலத்தில் விவசாயத்தை புதுசாக இறங்குவவர்கள் என்று சகலவிடத்தில் ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக காணப்படும். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது சுபிட்சித்து தரும். சிலர் படிப்பு சம்பந்தப்பட்ட வெளிநாடு பயணங்கள் தடைகள் தவிடுபடியாக்கி உண்மையும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் கடக ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் பாதத்தில் பாதிப்பில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 24 வயது கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் தேகாரோக்கியத்தில் தலை சுற்றல், மயக்கம், நரம்புகளில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். தொழில் ரீதியாக அதிக அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு காணப்படும். தொழிலை பற்றி கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக பதிவு உயர்வு ஏற்படும். தடைப்பட்டிருந்த ப்ரமோஷன், தடைப்பட்டிருந்த பதிவு உயர்வு, தடைப்பட்டிருந்த இன்க்ரிமெண்ட்டு, வராத பணங்கள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எந்த நாளில் தெய்வ வழிபாடு என்றால் நீங்களும் சனிக்கிழமை பண்ணுவது விசேஷமான அமைப்பும், சனிக்கிழமையில் தானம் கொடுப்பது விசேஷமான அமைப்பாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நாட்களாக இருந்த மன வருத்தம் டக்கென்று தீர்வது மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் பெரிய புகழை பெறுவார்கள், கௌரவத்தை பெறுவார்கள், விருதுகளை பெறுவார்கள். ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வார்கள். மன அழுத்தத்தால் நல்ல நண்பர்களையோ நல்ல உறவினர்களையோ நல்ல கணவன் மனைவிகளையோ பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மன அழுத்தம் வேண்டாம். பணம் என்ற பிரச்சனைகளுக்காக பெரிதாக ஈடுபடாதீர்கள். பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் பணத்தை தேடக்கூடாத ஒரு ராசி யார் என்றால் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அஷ்டலட்சுமி கடாட்சத்தின் கிருபை தானாகவே தேடி வரும். கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அற்புதமான நாட்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக நீங்கள் எடுத்த காரியமெல்லாம் ஜெயம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புது உத்தியோகமோ புது தொழிலோ தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு டப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. குரு பலமே இல்லை என்றாலும் சுபகாரியத்தில் ஒரு குறையும் இருக்காது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். அலர்ஜி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, ஸ்கின் அலர்ஜி, பிரீத்திங்கில் தொந்தரவு இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை தவறவிட்டு, மருத்துவர் கொடுக்கறதை தவறவிட்டு, மருந்து கடைக்காரர்களோ அல்லது டிவியில் சொல்லக்கூடியவர்களோ நம்பி பண்ணீர்கள் என்றால் பெரிய கலைபரமாகிவிடும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கௌரவத்துடன் கவனத்துடன் பார்த்து கொள்வது
மிக மிக முக்கியமான அமைப்பு. கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வியாழக்கிழமை தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பயணங்களில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதிக கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரிய பிரமிப்பையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பதிவு உயர்வு தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். சொல்லாத ஒரு கஷ்டங்கள் தீரக்கூடிய அற்புதமான வாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தெய்வ வழிபாடுகளுக்கும் அன்னதானத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம். துலா ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல் கூடாது. பெற்றோர் பெரியோருடன் அரவணைத்து கொள்வதும், பெற்றோர் பெரியோருடன் கலந்துரையாடல் தினமும் வைத்து கொள்வதும், தொலைதூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் வீடியோ காலில் பேசுவது மிக மிக முக்கியம். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் அனாவசிய விரயங்களை தவிர்த்து கொள்வதற்கு புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் ஒரு எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் ஒரு ஏழை எளியோர்களுக்கு கொடுக்க அல்லது பசுமாடுகளுக்கு உணவளிக்க விரயங்களிலிருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும். தொழில், சுபகாரியங்கள், எடுத்த காரியங்கள், பிள்ளைகள் அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் நிவர்த்தி, கணவன் மனைவிக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு பயணங்கள் மேற்கொள்வது, ஆன்மீகத்திற்கு உண்டான விஷயங்களை பற்றி பேசுவது, மகான்கள் தரிசனம் ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள், வண்டி வாகன மாற்றங்கள், தொழில் அமைப்பில் மாற்றங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், வங்கிகளில் கடன்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த துலா ராசிக்காரர்களுக்கு வங்கி அதிகாரிகளை கூப்பிட்டு உங்களுக்கு லோன் சாங்ஷன் என்ற சந்தோஷத்தை சொல்வது, பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினை ஏற்படுவது, குடும்பத்தில் புது வரவுகளுக்கு வரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கோ அல்லது குடும்பத்தாருக்கோ ஏற்படக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, துளாராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரிய தடைகள், அஷ்டலட்சுமி கடாட்ச தடைகள், இன்டீரியர் வாங்குவது, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, வண்டி வாங்குவது போன்ற விஷயங்களுடைய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். கால்நடை வளர்ப்பில் துளாராசிக்காரர்கள் திடீரென்று விவசாயத்திலும் கால்நடை துறையிலும் இறங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். வெள்ளிக்கிழமை தெய்வ வழிபாடுகளும் அன்னதானமும் சிறந்த அமைப்பை தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட ஓபுத்திரம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிகளில் யார் வருது என்றால் விருச்சக ராசிக்காரர்கள். தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மருந்து மாத்திரைகளை நீங்கள் மருந்து கடையில் வாங்குவதோ அல்லது ஃபோனில் யார் இடத்தில் கலந்து பேசி வாங்குவதோ கூடவே கூடாது. நல்ல குடும்ப டாக்டரை பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. வாகன அமைப்பில் அதிக கவனம். மேலதிகாரிகள் விஷயத்திலும், உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலும், உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, அக்கம் பக்கத்திலும் சரி அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தானி மாதத்தில் மிதனத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கோபதாபத்தால், சண்டை சச்சரவால், சாப்பாடெல்லாம் தவற விட்டீர்கள் என்றால் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் தேக ஆரோக்கியத்தில் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தையும் கவனித்து கொள்ள வேண்டும். கோபப்படுவது, பர்ஃபெக்ஷன் பார்ப்பது, சண்டை சச்சரவு செய்வதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் கூடவே கூடாது இந்த ஆனி மாதத்தில் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஞாபக மருதி அதிகமாக ஏற்படும். ஏனென்றால் தூக்கமின்மையும் ஆங்ஸைட்டி தொந்தரவும் இருக்கக்கூடிய காலகட்டம். எனவே ஒரு சிறிய நோட்டில் குறிப்பெடுத்து வைத்து கொள்வதும், இல்லையென்றால் கம்ப்யூட்டர் நோட் புக்கில் எல்லாவற்றிலும் ஃபீட் செய்து வைத்துக் கொள்வதும், நேரம் தவறாமை கடைபிடிப்பதும், மேலதிகாரிகள் ஏதாவது ஒரு ஒர்க்கை கொடுத்தால் மறந்துவிட்டு பெருசாக வாங்கி கட்டி கொள்ளக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள், துணை அல்லது துணைவியார், பெற்றோர்கள் இவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 15 நாட்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கணவனாக இருந்தால் மனைவியிடம் அன்பாகவும், மனைவியாக இருந்தால்
கணவனிடம் அன்பாகவும் பேசக்கூடிய நாட்கள் இந்த ஆனி மாதம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மிக மிக கூடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இடைப்பட்டிருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். கண்டிப்பாக புதன்கிழமையில் தெய்வ வழிபாடுகள், குறிப்பாக கிருஷ்ணர், பெருமாள், நரசிம்மர் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அன்னதானங்கள் செய்வது சிறந்த அமைப்பு. பசுமாடுகளுக்கு உணவளிப்பது ஏற்றத்து கொடுக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கடாட்சம் பெறக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கண்டிப்பாக செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும். உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ நீங்கள் சொல்வதை அன்பாக சொன்னால் சிரம் ஏற்றுக்கொண்டு, அதாவது தலையில் உதித்து கொண்டு செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தர்க்கம் செய்து யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்று தவறாக எண்ணி தர்க்கம் செய்து குடும்பத்தில் குலேபரம் வேண்டாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு சூரியன் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஜாகரக்கத்தில் அடிவயிறு அலர்ஜி போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். புது வாகன அமைப்பு, தெய்வ வழிபாடுகள், விடுபட்ட சுபகாரிய தடைகள், புதிய அமைப்புகள், ஏற்றங்கள், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். திங்கட்கிழமை தெய்வ வழிபாடு, திங்கட்கிழமை அன்னதானம் செய்வது ஏற்றத்தை தரும். ஆனி மாதம் முழுவதும் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, வழக்கு போன்ற விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி. வாகனத்தில் அனுகூலம். புதிய முதலீடுகளுக்கு அனுகூலம். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, புது தொழில் தொடங்குவது, புது உத்தியோகத்துக்கு மேன்மை அடைவது என்று சகல விதத்தில் அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக ஜீரண உறுப்புகளில் மிக மிக கவனம். அதேபோல் நரம்பு கோளாறு, முதுகுத்தண்டுவட கோளாறு, கழுத்து கோளாறு இருக்கக்கூடியவர்கள் மருத்துவரையோ ஃபிசியோதெரபிஸ்டோ எப்பொழுதும் அவர்களுடைய ஆலோசனையை புறந்தள்ளாமல் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அதற்காகவே காத்து கொண்டிருக்கிறார். வாகனங்களில்தான் தொந்தரவு என்பதை மகர ராசிக்காரர்கள் ஆனி மாதம் இல்லை, அடுத்த 1.5 வருடத்திற்கு எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய அற்புதம், சந்தோஷம் இந்த 15 நாட்களுக்கு பெறக்கூடிய ராசிக்காரர்களில் முதன்மையான ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் படிப்படியாக தீரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புது உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். வாக்குஸ்தானம் பெருமைப்படக்கூடிய அமைப்பை பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்தில் குறைகள் ஏற்படாது. டக்கு டக்கென்று அனுகூலம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். பெற்றோர் பெரியோர்களுக்கு இருந்த மனத்தாங்கள் கண்டிப்பாக நீங்கும். குடும்பத்தில் உறவினர்கள் நண்பர்கள் இல்லாமல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், ஆன்மீகத்தில் கரை கண்டவர்கள் எல்லாம் இல்லம் தேடி வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். ஆசீர்வாதம் கிடைக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மட்டும் அதிகமான கவனமாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் தெய்வ வழிபாடுகள், அன்னதானங்கள் சிறப்பு. குறிப்பாக பசுமாடு ஞாயிற்றுக்கிழமை என்றாலே உணவு கொடுக்க பெரிய மன திருப்தி, பெரிய மன சந்தோஷம் ஏற்படும். அதிகமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் குறிப்பாக ஆனி மாதத்தில் உங்களுக்கு தான் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். பல நாள் கனவெல்லாம் நிறைவேறக்கூடிய ஆனி மாதம் என்பதையும் 15 நாட்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்.
ரொம்ப நாட்களுக்கு பிறகு மன நிம்மதி ஏற்படும். இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்களுடைய கனவுகள், திருமண அமைப்புகள், வாகன அமைப்புகள், உத்தியோக அமைப்புகள், வண்டி வாகனங்கள், நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அசிடிட்டி, வயிறு, ஜீரண உறுப்புகளில் சிறு உபத்திரமும் கவனமாக கையாள்வது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புதன்கிழமை தெய்வ வழிபாடுகளுக்கும் புதன்கிழமை அன்னதானத்திற்கும் சிறந்த அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இந்த 4 விஷயத்திலும் இந்த ஆனி மாதத்தில், அதாவது இந்த 15 நாட்கள் ஆனி மாதத்தினுடைய முதல் 15 நாட்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். ப்ரமோஷன் தடை நீங்கும். இன்க்ரிமெண்ட் பிரச்சனை தீரும். ரொம்ப போர் அடிக்குது, பைத்தியம் பிடிக்குது, மேலதிகாரிகளால் தொந்தரவு, கூட இருப்பவர்களால் தொந்தரவு என்றாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுபிட்சத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த 15 நாட்களில் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பதும் அனுகூலத்தை தரும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் போன்ற பரம்பரை நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, சுபவரிய பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள், பிள்ளைகளுடைய புதிய முயற்சிகளுக்கெல்லாம் உடன் இருந்து உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஞான மார்க்கம், தெய்வ மார்க்கம் எல்லாத்திற்கும் அடிக்கடிக்கு செல்லக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள். கோயில் கட்டுவது, கோயில் புனரமைப்பது, கோயிலில் ஏதாவது உங்களுடைய கைங்கரியம் செய்வதெல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் நிச்சயமாக அனுகூலம் ஏற்படும். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு ஆனி மாதத்தின் முதல் 15 நாட்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமாக, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா முடிவும் பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். இதுவரை 16/6/2025 முதல் 30/6/2025 வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.